தமிழ்நாடு அரசு 2024-25 நிதியாண்டுக்கான தீபாவளி போனஸை அறிவித்திருக்காங்க. முதல்வர் அவர்கள் ஊழியர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த 20% போனஸை அறிவிச்சிருக்காரு. அதிகபட்சம் 20% வரை போனஸ் கிடைக்க போகிறது யாருக்குன்னா, இதில் 8.33% மிகை ஊதியமாகவும் மீதமுள்ள 11.67% கருணை தொகையாகவும் வழங்கப்படும். அதிகபட்சம் 20% வரை போனஸ் கிடைக்க போகிறது யாருக்குன்னா, லாபம் ஈட்டிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகங்கள், நுகர்பொருள் வாணிப கழகம் போன்ற நிறுவனங்களில் காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள். இதில் 8.33% மிகை ஊதியமாகவும் மீதமுள்ள 11.67% கருணை தொகையாகவும் வழங்கப்படும். போனஸ் பெற தகுதியுள்ள நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் 8,400 முதல் அதிகபட்சம் 16,800 வரை பெறுவார்கள். ஒருவேளை உங்களுடைய அடிப்படை சம்பளம் போனஸ் கணக்கீட்டு உச்சவரம்பை, அதாவது சீலிங் லிமிட்டை விட அதிகமாக இருந்தாலும் இந்த 16,800 தான் அதிகபட்ச தொகையாக கிடைக்கும். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், சென்னை குடிநீர் வழங்கல் வாரியம் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி உடையவர்களுக்கு 8.33% மிகை ஊதியம் மற்றும் 1.67% கருணை தொகை என மொத்தம் 10% போனஸ் வழங்கப்படும். குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரிபவர்களுக்கு மட்டும் 8.33% மிகை ஊதியம் கிடைக்கும். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தற்காலிகமாக பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 3000 கருணை தொகையாக வழங்கப்படும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் 2,69,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு 376 கோடி போனஸ் மற்றும் கருணை தொகையாக வழங்கப்பட உள்ளது. இது அனைத்து ஊழியர்களின் உழைப்பிற்கும் அரசு தரும் ஒரு அங்கீகாரம். இந்த தொகை எதிர்வரும் தீபாவளியை மேலும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வழிவகை செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுக்கு போனஸ் எவ்வளவு கிடைச்சதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.